நபு சப்போ அப்படிங்கிற இரண்டு அமைப்பை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். உக்ரைனில் ஊழல் மலிந்திருக்கிறது. அப்படி மலிந்து கிடக்கக்கூடிய ஊழலை சரிப்படுத்துவதற்காகத்தான் நபு அப்படிங்கிறதும் சப்போ அப்படிங்கிற ஒரு அமைப்பும் ஏற்பட்டிருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தா ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்கள் இல்லாட்டி உளவாளிகள் இந்த நபு மற்றும் சப்போ அப்படிங்கிற அமைப்புக்குள் ஊடுருவிவிட்டார்கள். அவங்க ஊழலை ஒழிப்பதற்கு பதிலாக இன்னும் அதிகமாக வளர்த்து விடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி உக்ரைன் இராணுவ வீரர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய FBI மாதிரியான ஒரு அமைப்புக்கும் கிடைக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, நபு சப்போ அப்படிங்கிற இந்த அமைப்புக்குள் தேடுதல் வேட்டையை நடத்துகிறாங்க. 1 இல்லை 2 இல்லை 70 முறை தேடுதல் வேட்டையை நடத்தின பிறகு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதோடி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருமே G7 நாடுகளுடைய அந்த கூட்டமைப்பில் இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. G7 என்வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஸ்கஷனில் என்ன நடந்தது அப்படிங்கிறதும், ரஷ்யா உக்ரைன் போரில் இன்னைக்கு ரஷ்யா பயன்படுத்தின ஒரு குண்டு ரொம்ப அதிநவீனமானது அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மை என்ன என்கிற தகவலையும் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? கிட்ஸ் பெஸ்டியில் இப்போது நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நைட்டில் நீங்கள் ட்ராயிங் வரைத்து அதை LED லைட்டில் அப்படியே 3D எஃபெக்ட்ஸில் பார்த்து மெசேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை செம்மையான ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு நைட் லேம்ப் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க. 500லேருந்து 1000 இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத தயாரிப்பதற்கும் அதற்கான பட்ஜெட்டையும் ஒதுக்குவதற்கு உயர் ஆணையை வெளியிட்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். 2-3 தினங்களுக்கு முன்னாடி ரஷ்யா 2000 ட்ரோன்ஸ் வர ஒரே நேரத்தில் ஒரே நாளில் உக்ரைனுக்கு எதிராக ஏவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருந்தோம். இந்த செய்தி இப்போது அது உறுதியாகிருக்கு. 1000 ட்ரோன்ஸ் வர ரஷ்யா வீசுகிறாங்க. அதை தடுப்பதற்கு நாம் இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ணணும். எனவே 500லேருந்து 1000 இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத தயார்படுத்த இப்போது உத்தரவு அப்படிங்கிறத செலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார். செலன்ஸ்கி அவர்களுடைய இந்த உத்தரவு வரும் காலத்தில் ரஷ்யாவினுடைய ட்ரோன் தாக்குதல் அதிகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்குது. ஸோ மேற்குலக நாடுகள் இப்போ உக்ரைனுடைய உளவு அமைப்பு எல்லாரும் சொல்கிறதுபடி பார்க்க போனால் நாளொன்றுக்கு 2000 அளவுக்கான ட்ரோன்ஸை ஒருவேளை ரஷ்யா செலுத்துகிறார்கள் என்றால் அதை தடுப்பதற்கு இந்த இன்டர்செப்டார் ட்ரோன்ஸால் மட்டும் இல்லாமல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் உக்ரைன் உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான செலவுகள் ப்ளஸ் அது கூடவே அமெரிக்கா மற்றும் பிற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய உதவிகள் எல்லாருமே சேர்ந்து உக்ரைனுக்கான அடுத்த கட்ட வெற்றியை பதிவு செய்யுமா என்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? உக்ரைனுக்கு தேவையான உதவிகள், அதுவும் இராணுவ உதவிகள், இயந்திரங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் சரியான விகிதத்தில் சென்றடையவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கும் உக்ரைன் வைத்திருப்பது தான். பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை ஜெர்மனி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னும் நிறைய மிசைல்ஸ் நாங்கள் தாரோம், உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி கொடுத்த கமிட்மெண்ட்ஸ் 70% இன்னும் தீர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிற அந்த குற்றச்சாட்டு உக்ரைனால் வைக்கப்படுது. பட் ஜெர்மனி என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கும் சில நாடுகள் அதற்கான அனுமதியை தரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நபு மற்றும் சப்போ அப்படிங்கிற இந்த 2 அமைப்புகளை பற்றி அடுத்தடுத்த டிஸ்கஷனில் ஈடுபடுறாங்க G7 என்வாய்ஸ். அப்படி ஈடுபடும்போது அவங்களுடைய மொபைல் ஃபோன் எல்லாமே அங்கே மாற்றி வைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அந்த டிஸ்கஷனில் உக்ரைனில் ஊடுருவி இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் இல்லாட்டி ரஷ்யா ஆதரவாளர்கள் ப்ளஸ் அங்கே ஊழல் மழிந்திருக்கிறதே அப்படின்னு சொல்கிறதுக்கான பல டிஸ்கஷன் நடந்திருக்கிறது. இதையே G7 நாடுகள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மக்கா, அங்கே பணம் கொடுக்கறது எல்லாமே G7 நாடுகள் தானே. உக்ரைனி சண்டை போடு, ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய அளவில் சண்டை போட்டுக்கிட்டே இரு, உனக்கு தேவையான பணத்தெல்லாம் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்கிறது இதே G7 நாடுகள் தான். அந்த பணத்தை ரஷ்யா கூட சண்டை போடாமல் யாரோ ஊழல் செஞ்சு அவங்களுடைய வீட்டில் பதுக்கி வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே பதறக்கூடிய நாடுகள் யாராக இருக்கும்? அதே G7 நாடுகளாகத்தான் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் G7 நாடுகளுடைய என்வாய்ஸ் இன்றைக்கி ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுறாங்க. சொல்லப்போனால் உக்ரைனை லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் அதற்கு பதில் சொல்லியிருக்கார். நாங்கள் கொடுக்குற பணம் யுத்தத்துக்காக, மக்களுக்காக,
இல்லாமல் ஊழல் செய்வதற்கு கிடையாது. அப்படி ஊழல் செய்வதை தடுப்பதற்கு தானே இந்த நபு மற்றும் சப்போ அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தினீங்க. இப்போ அதற்கே தடை விதிக்க வேண்டும், அதனுடைய ஆப்ரேஷனே லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இதை எப்படி நாங்கள் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் G7 நாடுகளுடைய கேள்வி. உக்ரைனுடைய பதில் பலருக்கும் வியப்பை கொடுத்ததாக சொல்லப்படுது. எங்களுக்கே தெரியாம தான் இந்த நபு சப்போக்குள்ள நிறைய பேர் ஊடுருவி இருக்காங்க. அவங்களுடைய ஒட்டுமொத்தமான சிந்தனைகளும் அவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது ஊழலை ஒழிக்காமல் ஏகப்பட்ட இடத்துல புதிய ஊழல் உருவாகுவதற்கு காரணமாக மாறிவிட்டது. எனவே நபு சப்போ அப்படிங்கிற இந்த 2 அமைப்புக்கு கொஞ்சமாக அவங்களுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ G7 நாடுகளுடைய அடுத்த கேள்வி, உங்கள் நாட்டுக்குள்ளே உங்களுடைய ஊழலை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அடுத்ததான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. சரிதானே? ஊழல் நிறைய இடத்துல நடந்துட்டுருக்கு. ஊழலை ஒழிப்பதற்காக ஒரு அமைப்பு, அந்த அமைப்பே ஊழல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உக்ரைன் வந்து பெரிய ஒரு கேஸை நேரடியாக அவங்களுடைய எஜமானன்கள் G7 நாடுகள்கிட்டலாம் சொல்லியிருக்கும்போது அவர்களும் அதற்கு சரியான கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். அடுத்ததாக இன்னைக்கு கர்கீவில் ரஷ்யா செலுத்தின குண்டு தான் UMPB-5. இந்த UMPB-5 அப்படிங்கிற குண்டு தான் கர்கீவில் அதிகமாக இன்றைக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் ரொம்பவே மாடர்னாக ஆனால் ரொம்ப ஸ்பீடாக வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிற தகவல் எல்லாமே UMPB அப்படிங்கிற அந்த குண்டை பற்றியான தேடுதலை அதிகப்படுத்தி இருக்கிறது. ஸோ வியூகத்தில் நாளைக்கு UMPB குண்டு என்ன, அதுவும் இந்த UMPB-5 அப்படிங்கிற குண்டு எப்படி கர்கீவுக்குள்ளே வீசப்பட்டிருக்கிறது, இதனால் கர்கீவில் ஏகப்பட்ட அழிவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்களே, அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அடுத்ததாக லித்துவேனியா தான். லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா போன்ற நாடுகள் US மற்றும் NATO படைகளை எங்கள் நாட்டுக்குள் அனுமதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பல நாட்களாகவே கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா ஒருவேளை உக்ரைன் தோற்றுவிட்டது என்றால் ரஷ்யாவினுடைய அடுத்த குறி பால்டிக் நாடுகள் தான். ஸோ லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா போன்ற நாடுகள் இந்த மாதிரியான பிரச்சனையிலேருந்து தப்பிப்பதற்கு அவங்க நாட்டுக்குள்ளே NATO படைகள் நின்றாங்க அப்படின்னா ரஷ்யா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவார்கள். ஆனால் நாட்டோவும் அமெரிக்க படைகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் லித்துவேனியாவில் வந்து தங்குறதுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே தேவைப்படும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இப்போ பால்டிக் நாடுகள்கிட்ட இல்லையே, எங்களுக்குன்னு ஆயுதங்கள் வைக்கணும், எங்களுக்குன்னு ஏர்க்ராஃப்ட் வைக்கணும், இன்னும் நிறைய படைகள் நாங்கள் குவிக்கணும், எங்களுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அங்கே ரெடி ஆகிறதுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணணும், இது எல்லாத்துக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இப்போ லித்துவேனியா செய்து முடித்திருப்பதாகவும், வாங்க உங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எங்கள் நாட்டில் இருக்குது, வந்து எங்கள் ஊரில் இருந்துக்கோங்க, ரஷ்யாவை தடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி லித்துவேனியா கேட்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ லித்துவேனியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படியாவது NATO படைகளை உள்ளே கொண்டு வந்து விட வேண்டும். எதிர்காலத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான சண்டையில் NATO வெர்சஸ் ரஷ்யா அப்படின்னு தான் இருக்கணுமே தவிர லித்துவேனியா வெர்சஸ் ரஷ்யா அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறத முனைப்புடன் செயல்படுத்தி காண்பித்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக ஜாப்ரோசிஷியாவுக்கு டைரக்ட் ரோடு அப்படிங்கிறத இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க ரஷ்யா. ஸோ ஜாப்ரோசிஷியாவுக்கு டைரக்ட் ரோடா? ஆமாம், கிரீமியாவுக்கே பிரிட்ஜ் இருக்குது, அப்போ ஜாப்ரோசிஷியாவுக்கு ஏன் டைரக்ட் ரோடு இருக்கக்கூடாது? அப்போ இந்த டைரக்ட் ரோடெல்லாம் இப்போ ரஷ்யாவால் ஓப்பன் செய்யப்பட்டு விட்டது, வாங்க எல்லோரும் உபயோகிங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது. ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி மேப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருந்தோம். அந்த மேப் எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த 4 ஏரியாக்கள், ரஷ்யா கையகப்படுத்தின அந்த 4 ஏரியாக்களில் எந்த விதமான மிசைலும் பறக்கலை, எந்த விதமான ட்ரோனும் பறக்கலை. அதில் ஒரு ஏரியா தான் ஜாப்ரோசியா. அந்த இடத்துல இப்போ நேரடியான ஒரு ரோடு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருப்பது நிச்சயமாக உக்ரைனுக்கு பெரும் பின்னடைவு தான். மார்ஷல் லா மற்றும் மொபிலைசேஷன் 25 ஜூலையில் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த மார்ஷல் லா அப்படின்னா நாட்டை பற்றி, நாட்டினுடைய இராணுவம் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி யாராவது தவறாக விமர்சனம் பண்ணாலோ, 3 பேருக்கு மேலே கூட்டம் கூடினாலோ, இது எல்லாமே மார்ஷல் லாவுக்குள்ளே தான் வரும். இந்த மார்ஷல் லாவை அழைத்து விட்டார், இந்த மார்ஷல் லாவை அமல்படுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னனால தான் சவுத் கொரியாவினுடைய பிரசிடெண்ட்டுக்கு பல சிக்கல்கள் வந்தது. ஆனால் அதே மார்ஷல் லாவை நாங்கள் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எங்கள் நாட்டு மக்கள் அவங்க நாட்டினுடைய இராணுவ வீரர்களை எதிர்த்தோ இல்லாட்டி அவங்களுடைய விமர்சனமோ வைக்கக்கூடாது, நாங்கள் செய்கிறது சரிதான், எங்களுடைய யுத்தம் சரிதான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மக்கள் சொல்ல வேண்டும். இதுதான் உக்ரைனுடைய செலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. எனவே தான் இந்த மார்ஷல் லா அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. லைமன் போக்ரியாஸ்க் பகுதியில் மட்டுமே இன்னைக்கு மொத்தம் 85 கிளாஷஸ் நடந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. போக்ரியாஸ் பகுதியில் ரஷ்யா இராணுவ வீரர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும். அதே போக்ரியாஸ் பகுதியை என்சர்க்கிள் செய்கிறதுக்கு ரஷ்யா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதனால தான் இப்போ போக்ரியாஸ் பகுதியில் அதிகமான சண்டை அப்படிங்கிறது நடக்குது. டோட்டலாக 85 அசம்பாவிதங்கள் அங்கே நடந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ போக்ரியாஸ் பகுதி மட்டும் இல்லாமல்
குப்பன்யாஸ்க் அப்படிங்கிற பகுதியும் இப்போ ரஷ்யா கொஞ்சமாக கண் வச்சுருக்காங்களாம். அதுலேயும் ஓஸ்கில் ரிவர் அப்படிங்கிற பகுதியை நோக்கி ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் நகர்ந்து வருகிறார்கள். அப்படி நகர்வதால் குப்பன்யாஸ்க் அப்படிங்கிற அந்த பகுதியை மீண்டும் ரஷ்யா கையகப்படுத்தி உக்ரைனை அங்கேருந்து துரத்திடுவாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இது வார் ஸ்ட்ராட்டஜியில் புதுசாக இருக்குது. ஏன்னா இப்போ தான் இந்த ஓஸ்கில் ரிவர் அப்படிங்கிற பகுதியிலேருந்து ரஷ்யா வெளியேறினாங்க. மறுபடியும் அந்த ஓஸ்கில் ரிவர் பக்கமே உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எகெயின் உக்ரைனை குழப்புவதற்கும் உக்ரைனுடைய சில இடங்களை பிடித்தெடுப்பதற்கும் ரஷ்யா கண்டுபிடித்திருக்கக்கூடிய சூட்சமமாக இது பார்க்கப்படுகிறது. ஸோ நிறைய செய்திகள், நிறைய அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னும் இதே மாதிரியான அப்டேட்லாம் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி நைட் டைம் நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு கதையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கு, அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பர்சனலைஸ்டு கிஃப்ட் இல்லாட்டி நைட் லேம்ப் டேபிளில் நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு இப்படின்னு சொல்லி மல்டி பர்பஸ் மல்டி யூஸ் ஆகக்கூடிய அந்த லேம்ப் இது வெளியில் ஒரு 400 500 விற்றுட்ருக்காங்க. 199 ரூபாய்க்கு ஆஃபர் ரேட் இருக்குது. கீழே லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.